ஓம் சாந்தி. இன்றைய முரளி 12/5/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தொழிலெல்லாம் செய்யும்போதும் சதா தனது இறைமானவ வாழ்வையும் படிப்பையும் நினைவில் வையுங்கள். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதையில் இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளால் ஞான அமிர்தத்தை ஜீரணிக்க முடியுமோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களுக்கு எப்போதும் ஆன்மீக போதை ஏறி இருக்கும். அந்த போதையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் அவர்களுக்கு பிடிக்காது. முட்களை மலர்களாக்கவும் சேவையில் பிஸியாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகள், நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். நாம் நடிகர்களாக இருக்கிறோம். 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து இருக்கிறோம் என்பதையும் அறிந்து இருக்கிறீர்கள். இவை குழந்தைகள் உங்கள் நினைவிற்கு வர வேண்டும். மீண்டும் நம்மை ராஜ்யத்தை பெற வைக்கவும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றவும் தந்தை வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்களை தந்தையை தவிர வேற யாரும் புரிய வைப்பதும் இல்லை. நீங்கள் இங்கே பள்ளிக்கூடத்தில் இருப்பதைப் போல அமர்ந்து இருக்கிறீர்கள். வெளியில் இருந்தால் பள்ளிக்கூடத்தில் இல்லை. இது மிக உயர்ந்த ஆன்மீக பள்ளிக்கூடம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆன்மீக தந்தை அமர்ந்து பாடம் கற்பிக்கிறார். படிப்பு குழந்தைகளின் நினைவிற்கு வர வேண்டும். இவரும் குழந்தையாக இருக்கிறார். இவருக்கும் மற்ற எல்லோருக்கும் கற்றுக் கொடுப்பவர் அந்த பாபா. அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் அவரே தந்தையாக இருக்கிறார். அவர் சரீரத்தை கடனாக பெற்று உங்களுக்கு புரிய வைக்கிறார். தினந்தோறும் புரிய வைக்கிறார். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுதும் நாம் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறோம் என்பது புத்தியின் நினைவில் இருக்க வேண்டும். நாம் உலகின் அதிபர்களாக இருந்தோம், தேவி தேவர்களாக இருந்தோம். பிறகு பிறவிகளை எடுத்து தரைக்கு வந்து விட்டோம். பாரதம் எவ்வளவு வளமாக இருந்தது, எல்லாம் நினைவிற்கு வருகிறது. பாரதத்தின் கதையாகவே இருக்கிறது, கூடவே உங்கள் கதையாகவும் இருக்கிறது. தம்மை மறக்காதீர்கள். நாம் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தோம். பிறகு நாம் 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருந்தது. இவற்றை நாள் முழுவதும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். தொழிலெல்லாம் செய்து கொண்டே படிப்பு நினைவிற்கு வர வேண்டும் தானே. எப்படி நாம் உலகின் அதிபர்களாக இருந்தோம், பிறகு நாம் எப்படி கீழே இறங்கி வந்தோம் என்பவை மிக எளிது. இருந்தும் இதுவும் யாருடைய நினைவிலும் இருப்பதில்லை. ஆத்மா பவித்திரமாக இல்லாத காரணத்தால் நினைவு நழுவுகிறது. நமக்கு பகவான் பாடம் கற்பிக்கிறார் என்ற நினைவு சறுக்குகிறது. நாம் பாபாவின் மாணவர்கள். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தந்தை நமக்கு பாடம் கற்பித்து இப்படி ஆக்குகிறார். நாள் முழுவதும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாரதமே இருந்தது என தந்தையை நினைவு கொடுக்கிறார். அம்சோ தேவி தேவராக இருந்தோம், இப்போது அம்சோ அசுரராகி இருக்கிறோம். முதலில் நீங்கள் அசுர புத்தியோடு இருந்தீர்கள். இப்போது தந்தை ஈஸ்வரிய புத்தி கொடுத்திருக்கிறார். இருந்தும் சிலரது புத்தியில் உட்கார்வதே இல்லை, மறந்து விடுகிறார்கள். தந்தை எவ்வளவு போதை ஏற்றுகிறார். நீங்கள் மீண்டும் தேவராக மாறுவதால் அந்த போதை இருக்க வேண்டும் தானே. நாம் நமது ராஜ்யத்தை பெறுகிறோம். நாம் நமது ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம். எனினும் சிலருக்கு கொஞ்சம் கூட போதை ஏறுவதே இல்லை. ஞான அமிர்தம் ஜீரணமாவதே இல்லை. யாருக்கு போதை ஏறி இருக்குமோ அவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்வதை தவிர வேற எந்த விஷயமும் பிடிக்காது. மலராக்கும் சேவையிலேயே ஈடுபட்டு இருப்பார்கள். நாம் முதலில் மலராக இருந்தோம், பிறகு மாயா முள்ளாக மாற்றியது. இப்போது மீண்டும் மலராகிறோம். இப்படியெல்லாம் தன்னோடு பேச வேண்டும். இந்த போதையில் இருந்து நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அவருக்கு அம்பு தைக்கும். பாரதம் அல்லாவின் தோட்டமாக இருந்தது, இப்போது பதித்தமாகிவிட்டது. நாமே முழு உலகிற்கும் எஜமானர்களாக இருந்தது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போது நாம் என்னவாகிவிட்டோம், எவ்வளவு தாழ்ந்து விட்டோம். இது நமது வீழ்ச்சி மற்றும் எழுச்சியின் நாடகம். இந்த கதையை தந்தை அமர்ந்து சொல்கிறார். அது பொய், இது மெய். அவர்கள் சத்யநாராயண் கதை சொல்கிறார்கள். எனினும் நாம் எப்படி உயர்ந்தோம், பிறகு எப்படி வீழ்ந்தோம் என்பவை புரிந்து கொள்வது கிடையாது. இந்த தந்தை உண்மையான சத்யநாராயண கதையை சொல்கிறார். ராஜ்யத்தை எப்படி இழந்தோம் என்பதெல்லாம் நம்மை பற்றியது. நாம் இப்போது தந்தையிடமிருந்து எப்படி ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பது இப்போது ஆத்மாவிற்கு தெரிந்துவிட்டது. பாபா இங்கே கேட்கும் போதும் ஆமாம், எங்களுக்கு போதை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிறகு வெளியே சென்ற பிறகு போதை கொஞ்சம் கூட இருப்பதில்லை. கையை என்னவோ உயர்த்துகிறோம், ஆனால் நடத்தை அப்படி இருப்பதால் போதை இருக்க முடியாது என்பதை குழந்தைகள் தாமும் புரிந்து கொள்கிறார்கள். உணர்வு வருகிறது தானே. குழந்தைகளே, நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்திருந்தேன், பிறகு நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் கீழே இறங்கி வந்தீர்கள், ஏனென்றால் இது ஏறி இறங்க நாடகமாக இருக்கிறது. இன்று ராஜாவாக இருக்கிறார், நாளை அவரை இறக்கி விடுகிறார்கள். செய்தித்தாள்களில் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வருகின்றன. அதற்கு நீங்கள் பதிலளித்தால் அவர்களும் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். இது நாடகம் என்பது நினைவில் இருந்தாலும் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் சிவபாபா வந்திருந்தார். ராஜயோகம் கற்றுத்தந்தார். பின்னர் சண்டை நடந்தது என்பது புத்தியில் இருக்கிறது தானே. இப்போது
இந்த எல்லா சரியான விஷயங்களையும் தந்தை சொல்கிறார். இது புருஷோத்தம யுகம். கலியுகத்திற்கு பிறகு இந்த புருஷோத்தம யுகம் வருகிறது. கலியுகத்தை புருஷோத்தம யுகம் என்று சொல்ல மாட்டார்கள். சத்தியுகத்தையும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அசுர சம்பிரதாயம் மற்றும் தேவ சம்பிரதாயம் என்று சொல்வார்கள். அவற்றிற்கு இடையே இருப்பது இந்த சங்கம யுகம். இப்போது பழைய உலகம் புதியதாகிறது. புதியதிலிருந்து பழையதாக மாற முழு சக்கரமும் சுற்ற வேண்டியிருக்கிறது. இப்போது இருப்பது சங்கம யுகம். சத்தியுகத்தில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. இப்போது அது இல்லை. மற்ற அநேக தர்மங்கள் வந்துவிட்டன. இது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பலர் 6-8 மாதங்கள் 12 மாதங்கள் படித்த பிறகு விழுந்து விடுகிறார்கள், பெயில் ஆகிறார்கள், பவித்திரமாகிறார்கள். எனினும் படிக்கவில்லை என்றால் சிக்கிக் கொள்கிறார்கள். வெறும் பவித்திரம் மட்டும் வேலைக்கு வராது. அப்படி அதிக சன்னியாசிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் சந்நியாச தர்மத்தை விட்டுவிட்டு குடும்பத்திற்கு செல்கிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள். நீங்கள் இப்போது பள்ளிக்கூடத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நாம் நமது ராஜ்யத்தை எப்படி இழந்தோம், எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பது நினைவில் இருக்கிறது. இப்போது மீண்டும் உலகின் அதிபர் ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நிச்சயம் தூய்மையாக வேண்டும். எந்த அளவு அதிகமாக நினைவு செய்தீர்களோ அந்த அளவு பவித்திரமாகி கொண்டே போவீர்கள். ஏனென்றால் தங்கத்தில் உலோகங்கள் கலக்கின்றன. அவை எப்படி நீங்கும்? ஆத்மாக்கள் நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், 24 கேரட்டாக இருந்தோம். பிறகு கீழே இறங்கி இறங்கி இந்த நிலை வந்தது. நாம் என்னவாகிவிட்டோம்? நான் என்னவாக இருந்தேன் என்று தந்தை சொல்வது இல்லை. நாம் தேவர்களாக இருந்தோம் என்று மனிதர்கள் நீங்களே சொல்கிறீர்கள். பாரதத்திற்கு புகழ் இருக்கிறது. பாரதத்திற்கு யார் வருகிறார் என்ற ஞானம் தருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. லிபரேட்டர் எப்போது வருகிறார் என்பது தெரிய வேண்டும் தானே. பாரதம் பழையது என்று பாடப்படுகிறது. அதனால் நிச்சயம் பாரதத்தில்தான் அவதாரம் ஏற்பட்டு இருக்கும். அதாவது பாரதத்தில்தான் ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். நிச்சயம் தந்தை இங்கே வருகிறார். பாக்கியரதம் என்று சொல்லவும் செய்கிறார்கள். எனவே மனித உடலில் வந்திருப்பார். பிறகு குதிரை வண்டியும் காட்டுகிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! கிருஷ்ணரையும் ரதத்தையும் காட்டுகிறார்கள். என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. பாபா இந்த ரதத்தில் வருகிறார். இவரையே பாக்கியசாலி ரதம் என்று சொல்கிறார்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு என்பது சித்திரத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. திரிமூர்த்திக்கு மேலே சிவன் இருக்கிறார். இந்த சிவனின் அறிமுகத்தை யார் கொடுத்தது? பாபா தானே இவர்களை உருவாக்கினார். பாபா இந்த பிரம்மாவின் ரதத்தில் வந்திருப்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. இதையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். 84 பிறவிகளுக்கு பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆவது எங்கே? பிறகு ஒரு நொடியில் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆவது எங்கே? புத்தியில் தாரணி செய்வதற்கு அதிசய விஷயமாக இருக்கிறது. முதலில் தந்தையின் அறிமுகத்தை புரிய வைக்க வேண்டும். பாரதம் நிச்சயம் சொர்க்கமாக இருந்தது. கெவன்லி ஹார்ட் பாதர் சொர்க்கத்தை உருவாக்கி இருப்பார். இந்த சித்திரம் முதல் தரமாக இருக்கிறது. புரிய வைக்க ஆர்வம் இருக்கிறது தானே. தந்தைக்கும் ஆர்வம் இருக்கிறது. நீங்கள் சென்டர்களிலும் இப்படி புரிய வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். இங்கே பாபா நேரில் இருக்கிறார். ஆத்மாக்களுக்கு அமர்ந்து தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் புரிய வைப்பதற்கும் தந்தை புரிய வைப்பதற்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கும். அதனால் நேரில் கேட்க இங்கே வருகிறீர்கள். குழந்தைகளே குழந்தைகளே என்று தந்தையே அடிக்கடி சொல்கிறார். தந்தை சொல்லும்போது எவ்வளவு தாக்கம் ஏற்படுமோ அவ்வளவு ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு சொல்லும் பொழுது ஏற்படாது. இங்கே நீங்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திப்பதால் இதை மேலா என்று சொல்கிறார்கள். தந்தை நேரில் அமர்ந்து புரிய வைக்கும் பொழுது போதை அதிகம் ஏறுகிறது. எல்லையற்ற தந்தை சொல்கிறார், நாம் ஏன் அவரை ஏற்க மாட்டோம் என்று நினைக்கிறார்கள். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தேன். பிறகு நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து அழுக்காகிவிட்டீர்கள். பிறகு நீங்கள் தூய்மையாக மாட்டீர்களா என்று ஆத்மாக்களை கேட்கிறார். தந்தை உண்மையை சொல்கிறார் என்று சிலர் புரிந்து கொள்கிறார்கள். பாபா, நாங்கள் ஏன் தூய்மையாக மாட்டோம் என்று உடனே சிலர் சொல்கிறார்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும், நீங்கள் சொக்க தங்கமாவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் அனைவருக்கும் பதித்த பாவன தந்தையாக இருக்கிறேன். எனவே தந்தையின் விளக்கத்திற்கும் மற்ற ஆத்மாக்கள் கொடுக்கும் விளக்கத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. புதிதாக யாராவது வருவதாக வைத்துக்கொள்வோம். அவர்களிலும் யார் இங்குள்ள மலரோ அவருக்கு டச் ஆகும். இவர் சொல்வது சரி என்பார்கள். யார் இங்குள்ளவர் இல்லையோ அவர் புரிந்து கொள்ள மாட்டார். அதனால் நீங்கள் தூய்மையாகுங்கள் என்று ஆத்மாக்கள் நமக்கு தந்தை சொல்வதை நீங்களும் புரிய வையுங்கள். மனிதர்கள் தூய்மையாக ஆவதற்காக கங்கையில் குளிக்கிறார்கள், குருவிடம் போகிறார்கள். ஆனால் தந்தையே பதித்த பாவனர். நீங்கள் எவ்வளவு அழுக்காகிவிட்டீர்கள் என்று தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். அதனால் தூய்மையாக்க வேண்டும் என்று ஆத்மா நினைவு செய்கிறது. நான் கல்பமாக வருகிறேன், இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் என்று குழந்தைகள் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த ராவண ராஜ்யம் முடிய வேண்டும். தூய்மையாக மாறுவதே முக்கிய விஷயம். சொர்க்கத்தில் விஷம் இருப்பதில்லை. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்தால் தூய்மையாவீர்கள். துரு நீங்கும் என்று தந்தை சொல்கிறார் என்பதை யாராவது வரும்போது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்.
மன்மனா பவ என்ற வார்த்தை நினைவில் இருக்கிறது தானே. தந்தை நிராகாரர், ஆத்மாக்கள் நாமும் நிராகாரர்களாக இருக்கிறோம். நான் எப்படி சரீரத்தின் மூலமாக கேட்கிறோமோ அப்படி தந்தையும் இந்த உடலில் வந்து புரிய வைக்கின்றார். இல்லை என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள் என்று எப்படி சொல்வது? நிச்சயம் இங்கே வருகிறார், பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்கிறார். பிரஜாபிதா இப்போது பிராக்டிக்கலாக இருக்கிறார். இவர் மூலமாக தந்தை நமக்கு இப்படி சொல்கிறார். நாம் எல்லையற்ற தந்தை சொல்வதை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம். தூய்மையாகுங்கள், அழுக்காவதை விட்டுவிடுங்கள், பழைய தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிடுங்கள் என்று அவர் சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்தால் கடைசி நினைவுப்படி எதிர்காலம் அமையும். நீங்கள் லட்சுமி நாராயணர் ஆவீர்கள். ஒருவர் பிறரை பற்றி முரணாக சிந்திப்பது, கெட்ட விஷயங்களை கேட்பது மற்றும் சொல்வது தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பும் முக்கிய அவகுணமாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது என்பது தந்தையின் டைரக்ஷன். இவருடைய விஷயத்தை அவருக்கும், அவருடைய விஷயத்தை இவருக்கும் சொல்லி புறம் பேசுவது குழந்தைகள் உங்களிடம் இருக்கக்கூடாது. இந்த நேரம் உலகில் எல்லோரும் விபரீத புத்தி உடையவர்கள். ஒரு ராமரை தவிர வேறு எந்த விஷயத்தை சொன்னாலும் அவரை புறம் பேசுபவர் என்று சொல்வார்கள். இந்த வம்பு பேசுவதை விடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். சீதைகளே, நீங்கள் ஒரு ராமரோடு யோகம் வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் செய்தி அளிப்பவரை என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார் என்ற செய்தியை கொடுங்கள். அவ்வளவுதான். இந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் வம்பு பேசுவதாக இருக்கிறது. வம்பு பேசுவதை விடுங்கள் என்று எல்லா குழந்தைகளுக்கும் தந்தை சொல்கிறார். அனைத்து சீதைகளையும் ஒரு ராமரோடு யோகம் செய்ய வையுங்கள். இதுவே உங்கள் தொழில். போதும். இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். தந்தை வந்திருக்கிறார், நீங்கள் பொன் யுகத்திற்கு போக வேண்டும். இப்போது இந்த இரும்பு யுகத்தை விட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். உங்களுக்கு வனவாசம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் காட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். வனம் என்று காட்டிற்கு சொல்லப்படுகிறது. ஒரு குமாரிக்கு திருமணம் நடக்கும் பொழுது முதலில் வனத்தில் அமர்கிறார், பிறகு மாளிகைக்கு போகிறார். நீங்களும் காட்டில் அமர்ந்து இருக்கிறீர்கள். இப்போது மாமியார் வீட்டிற்கு போக வேண்டும். இந்த பழைய தேகத்தை விட வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். யாருக்கு அழிவு காலத்தில் அன்பான புத்தி இருக்குமோ அவர் மாளிகைக்கு போவார். மற்ற அன்பில்லாதவர்களுக்கு வனவாசம் கிடைக்கும். காட்டில் வசிப்பார்கள். தந்தை குழந்தைகள் உங்களுக்கு விதவிதமாக புரிய வைக்கின்றார். எந்த தந்தையிடமிருந்து எவ்வளவு பெரிய எல்லையற்ற ராஜ்யத்தை பெற்றீர்களோ அவ்வளவு மறந்து விட்டீர்கள். அதனால் வனவாசத்திற்கு சென்று விட்டீர்கள். வனவாசம் மற்றும் தோட்டவாசம் தந்தையின் பெயரை தோட்டக்காரர். எனினும் யாருடைய புத்தி இல்லாது வர வேண்டும். பாரதத்தில் தான் நமது ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை. இப்போது வனவாசமாக இருக்கிறது. பிறகு தோட்டத்திற்கு போவீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருந்த போதும் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து தமது ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. என்னிடம் அன்பு வையுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இருந்தும் மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் தந்தை என்னை எதுவரை மறந்து கொண்டு இருப்பீர்கள் என்று தந்தை புகார் சொல்கிறார். பிறகு தங்க யுகத்திற்கு எப்படி போவார்கள்? நான் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கிறேன் என்று தன்னை கேளுங்கள். நாம் அப்படியே நினைவின் நெருப்பில் இருக்கிறோம். அதனால் விக்கிரமங்கள் அழிகின்றன. ஒரு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும். இவர் எல்லோரையும் விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் காதலர். இவர் உங்களையும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக மாற்றுகிறார். 3ஆம் வகுப்பில் ஆடுகளைப் போல பயணம் செய்வது எங்கே? ஏர் கண்டிஷனில் பயணம் செய்வது எங்கே? எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இவற்றையெல்லாம் நமக்கு சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு சந்தோஷம் வரும். நானும் தந்தையை நினைவு செய்ய மிகவும் முயற்சி செய்கிறேன் என்று இந்த பாபாவும் சொல்கிறார். நாள் முழுவதும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. குழந்தைகள், நீங்கள் இந்த முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. யாருக்கும் ஒரு ராமரின், அதாவது பாபாவின் விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஒருவரின் விஷயத்தை பிறரிடம் சொல்வது, பிறரை பற்றி சிந்திப்பது எல்லாம் கீழான பழக்கமாக இருக்கிறது. இதை விட்டுவிட வேண்டும். 2. ஒரு தந்தையிடம் அன்பு வைக்க வேண்டும். பழைய தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் நினைவால் தன்னை தூய்மையாக்க வேண்டும். வரதானம். உள்ளடக்கும் சக்தி மூலமாக தவறையும் சரியாக மாற்றும் உலகம் மாற்றுபவர் செய்பவர் ஆகுக. பிறர் தவறை பார்த்து தானும் தவறு செய்யாதீர்கள். ஒருவேளை ஒருவர் தவறு செய்தாலும் தான் சரியாக இருக்க வேண்டும். அவரது தவறின் பிரபாவத்திற்கு வரக்கூடாது. யார் பிரபாவத்திற்கு வருவாரோ அவருக்கு கவனக்குறைவு ஏற்படும். நான் சரியான பாதையிலேயே இருப்பேன் என ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஒருவேளை பிறர் தவறு செய்தாலும் அந்த நேரம் உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். ஒருவரின் தவறை நோட் செய்வதற்கு பதிலாக அவருக்கு ஒத்துழைப்பின் நோட் கொடுங்கள். அதாவது ஒத்துழைப்பால் நிறைத்து விடுங்கள். அப்போது உலகமற்ற காரியம் எளிதில் நிறைவேறும். ஸ்லோகன். நிரந்தர யோகி ஆக வேண்டும் என்றால் சாதாரண நான் மற்றும் எனதை எல்லையற்றதாக மாற்றுங்கள். அவ்யக்த செய்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பீரூட்டின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தற்சமய நேரப்படி பிரஸ்தாவின் நிறைந்த நிலை மற்றும்
பாவ் சமான் நிலை அருகில் வருகிறது. அதன்படி பவித்திரத்தின் வரையறையும் மிக சூட்சுமமாக மாறிக்கொண்டு போகிறது. பிரம்மச்சாரி ஆவது மட்டும் பவித்திரமல்ல, ஆனால் பிரம்மச்சாரியத்தோடு கூடவே பிரம்ம பாபாவின் ஒவ்வொரு கர்ம வடிவ அடி மீது அடி வைக்கும் பிரம்மச்சாரி ஆகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.